ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திரு அன்புமணி ராமதாஸ் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரூட் எடுத்து மக்கள சந்திச்சுக்கிட்டு இருக்க, இவரோ இந்த பக்கம் பனைமரம் ஏறுதல், மாடு மேய்த்தல் அந்த மாநாடு, அப்புறம் இயற்கை மாநாடு அப்படின்னு வேற ரூட் எடுத்திருக்காரு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான். என்னங்க மாடு மேய்க்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு விமர்சனங்கள் வந்தாலும், இயற்கையோடு இணைந்த இந்த வாழ்வு, அதாவது இயற்கையை காப்பாற்றக்கூடிய உரிமையை காப்பாற்றணுங்கிற இந்த அரசியல் நிச்சயமா மக்கள்கிட்ட செல்வாக்க உயர்த்தும், வெற்றியை உருவாக்கும். இதுதான் அவசியம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாத்தாக்காவினர். அந்த வகையில இந்த தேர்தலில் புதிய வியூகங்களையும் வகுத்திருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட மாநில பொறுப்பாளர்கள், அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 400 பொறுப்பாளர்கள், இன்னொரு பக்கம் கிளை அளவுல பூத் கமிட்டிலாம் வலுவாக்கி கிளை அளவுல வேர் பரப்பணும் அப்படின்னு பல திட்டங்களையும் வகுத்திருக்காங்க. இதை ஒட்டி தான் நாத்தாக்காவுடைய ஐடி அணியுடைய மாநில தலைவரான திருமதி சுனந்தா தாமரை செல்வன் அவங்க சொல்றப்ப கூட, வருகின்ற தேர்தலில் வழக்கம் போலவே 117 பெண்கள், 117 ஆண்கள்னு சரிசமமாக வேட்பாளர்கள் தேர்வு. குற்ற பின்னணி இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நோ வாய்ப்பு. இதுல அண்ணன் கராரா இருக்காரு. அப்புறம் சமூக வலைதளங்கள் எங்களுடைய சித்தாந்த சமர், அதற்கான ஒரு களம். அங்க நாங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வேகம் காட்டுறோம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. போன தேர்தலில் 8.22% வாக்குகளை பெற்று இருக்காங்க. இந்த தேர்தலில் அது மும்முனையாக உயரணும் அப்படின்னும், முக்கியமாக திரு சீமான் நிற்கக்கூடிய தொகுதியில அவரை எம்எல்ஏ வாக்கி சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்னும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாத்தாக்காவினர்.